மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதாவது நாளை செங்கல்பட்டு மாவட்டத்தில் கனமழை பெய்வதற்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் விடுமுறை அளித்துள்ள நிலையில தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதாவது இன்று காலை முதலே செங்கல்பட்டு மாவட்டத்தில் பரவலாக விட்டு கனமழை என்பது பெய்து வந்தது. இதன் காரணமாக ஒரு சில பகுதிகளில் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் சூழ்ந்தும் அதே போல சாலைகளில் மழைநீர் தேங்கியும் மக்கள் கடுமையான அவதிக்குள்ளாகி இருந்தனர். இன்றைய தினத்தை விட நாளைய தினம் அதிக அளவில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கடலூர் மாவட்டத்திற்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தேவநாதன். வணக்கம். கடலூரை பொறுத்த வரைக்கும் தற்போது மழையின் நிலை எப்படி இருக்கிறது? நாளைக்கு இந்த விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறதே, அதனுடைய சாராம்சம் என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிற அதே வேளையில பார்த்தோம் அப்படின்னா தென்மேற்கு வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடலூர் மாவட்டத்துல தற்பொழுது, அதாவது இன்று இரவு பார்த்தோம் அப்படின்னா கனமழையானது பெய்து வருகிறது. ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்திருக்கிறது. இந்த நிலையில தற்போது பெய்து வரும் கனமழை மற்றும் ரெட் அலர்ட் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி தேவநாதன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. கடலூர் மாவட்டத்தில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது சென்னையிலும் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். நாளை விடுமுறை குறித்த வெளியாகிருக்கக்கூடிய அறிவிப்பு பற்றி பதிவு பண்ணுங்க. கனமழை முன்னெச்சரிக்கை காரணமாக சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடலூர்ல பள்ளி கல்லூரிகளுக்கு ரெட் காரணமாக நாளை விடுமுறை விடப்பட்டாலும் சென்னையில கனமழை முன்னெச்சரிக்கை காரணமாக சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்லூரிகள் வழக்கம் போல செயல்படும் என்றும் கனமழை முன்னெச்சரிக்கை காரணமாக சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் நாளை விடுமுறை என்பது தற்போதைய அறிவிப்பாக உள்ளது. நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. கனமழை அறிவிப்பை ஒட்டி, எச்சரிக்கையை ஒட்டி கடலூரில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கனமழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரியில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் எழில். வணக்கம். இந்த அறிவிப்பு குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று காலை முதல் தொடர்ச்சியாக கனமழையானது விட்டு பெய்து வருகிறது. இதன் காரணமாக புதுச்சேரி மாநில மக்களின் வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்று கூற வேண்டும். இதனிடையே தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அடுத்த நாளான இன்று அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் நாளைய தினம் பள்ளிகள் வழக்கம் போல் செயல்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த தொடர் கனமழையின் காரணமாக மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சற்று முன்பு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இதன் காரணமாக நாளைய தினமானது புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கையை தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்திலும் இரு மாவட்டங்களிலும் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அம்மாவட்ட ஆட்சியர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். ஏற்கனவே இங்கு விழுப்புரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலுமே கூட பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருந்தது. சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரிசையில் தற்பொழுது கள்ளக்குறிச்சி மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கையை தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்திலும் இரு மாவட்டங்களிலும் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அம்மாவட்ட ஆட்சியர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். ஏற்கனவே இங்கு விழுப்புரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலுமே கூட பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருந்தது. சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரிசையில் தற்பொழுது கள்ளக்குறிச்சி மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கையை தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்திலும் இரு மாவட்டங்களிலும் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அம்மாவட்ட ஆட்சியர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். ஏற்கனவே இங்கு விழுப்புரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலுமே கூட பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருந்தது. சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரிசையில் தற்பொழுது கள்ளக்குறிச்சி மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்னர் தான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அண்டை மாவட்டமான திருவாரூரிலுமே கூட நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே இந்த பகுதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர்கள் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டு வருகின்றனர். அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்திலும் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கனமழை எச்சரிக்கையொட்டி மேலும் ஒரு மாவட்டத்தில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையை அறிவித்திருக்கிறார் அம்மாவட்ட ஆட்சியர். ஏற்கனவே தஞ்சாவூர், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரிசையில் தற்பொழுது திருவள்ளூரில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.